ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டன் பிரியாணி சிம்பிளான மெத்தடில் எப்படி குக்கரில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். மட்டன் பிரியாணினாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மட்டன் பிரியாணியை நம்ம கடைகளில் வாங்குறத விட வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 2 ஏலக்காய். எண்ணெய் சூடானதும் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் 3 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கின பிறகு இதில் 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குலைவாக வெந்து வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள், 2யும் கலந்து சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா எல்லாத்தையுமே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா கூட 1 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்க விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம பிரியாணிக்காக வாங்கி வச்சுருந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்ல கெட்டியான தயிராக, அதிகம் புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதோட சாறை சேர்த்துக்கோங்க. இந்த தயிரும் எலுமிச்சம்பழ சாறும் தான் நமக்கு பிரியாணி நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ மட்டனை நல்லா மசாலா கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டனை நல்லா கலந்து விட்டாச்சு. லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு மட்டன் பிரியாணிக்கு முதல்ல மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கோம். ஆனால் இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் வெளியான பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டனை கலந்து விட்டு பார்த்தோன்னா மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கு எந்த அரிசியை சேர்க்க போகிறோமோ அதை நல்லா ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்போதுமே சாதம் வடிக்கக்கூடிய பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி, இதில் எது சேர்க்குறாந்தாலும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மட்டன் கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அரிசி எந்த அளவுக்கு அளந்து சேர்த்தமோ அதுக்கேற்றது மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வீட்டில் சாதம் வடிக்கக்கூடிய அரிசி சேர்த்ததுனால 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். அதுக்கு 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போதும் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். மட்டன் வெந்த பின்னாடியுமே தண்ணி அப்படியே தான் இருந்துச்சு. அதனால இப்போ 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே பிரியாணியில் சாதம் வெந்து வர்ற அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். ரொம்ப அரிசி சேர்த்துட்டிங்கன்னா பிரியாணியில் உள்ள சாதம் ஈஸியாக குழஞ்சு போயிடும். அதே சமயத்தில் பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அரிசி எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேருங்க, அதுவே போதும். கடைசியாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே மட்டன் வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு சேர்த்துருந்தாலுமே இப்போ அரிசி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு உப்பு தேவைப்படும். அதனால தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை,
கடைசியாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கறதுனால பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் கடைசியாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, நெய்யை கடைசியாக சேர்க்கும் போது பிரியாணி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதனால குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு வச்சிடலாம். இன்னைக்கு வீட்டிலே சாதம் வடிக்கக்கூடிய பொன்னி அரிசியை சேர்த்துருக்கிறதுனால 4 விசில் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். அப்போ தான் பிரியாணி சாதம் வந்து நல்லா வெந்து வரும். இது நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்த்தா 1 விசில் விட்டாலே போதும், அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ 4 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் வெளியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சரியான பக்குவத்தில் மட்டன் பிரியாணி நமக்கு வெந்து வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணோடனே மட்டன் பிரியாணி அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ரொம்பவே ஈஸியான இந்த மெத்தடில் நீங்களும் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.